வணக்கம் நண்பர்களே. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி 8வது மாதம். இப்போ நம்மளுக்கு வந்த பட்டுப்புழு பார்த்திங்கன்னா நான்காம் பருவ தோல் உரிப்புக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெடியாகி சில புழுக்கள் பார்த்திங்கன்னா தோல் உரிச்சிருச்சு. இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்திங்களா, அந்த தலை தூக்குன புழு பார்த்திங்கன்னா தோல் உரித்த புழு. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு 10% ஆஃப் புழுக்கள் வந்து பட்டுப்புழுக்கள் வந்து தோல் உரிச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 1.5 நாள் கரெக்டாக இரை சாப்பிடலை. நாளைக்கு காலையில் போயிட்டு நம்ம போய் இரை வைக்கணும். இரை வச்ச அப்படின்னா வரக்கூடிய 6 நாட்கள் தான் ராஜ வேட்டை. பட்டுப்புழு வளர்ப்பிலேயும் மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 6 நாட்களில் நம்ம பட்டுப்புழுவுக்கு இரை கொடுக்கறது தான். சரிங்களா? நல்ல நீர்ச்சத்து உள்ள இலைகளும் தரமான இலைகளும் நம்ம வந்து பழுப்பு இலையை தவிர மற்ற அனைத்து இலைகளுமே வந்து உணவாக கொடுக்கக்கூடிய அடுத்த 6 நாட்கள். இந்த 6 நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தோட்டத்தில் உள்ள அனைத்து இலைகளுமே பார்த்திங்கன்னா நிறையவே காலி ஆகிடும். ஸோ வெட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டெம்ப்பாக வந்து அதிகமாக இருக்கும். அதை நம்ம குலைகள் வெட்டும்போதே பார்த்திங்கன்னா அங்கேயே காட்டிலேயே ஒரே வெட்டி கழிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரேக்கில் வந்து பெட்டில் வந்து வெயிட்டு சேராமல் இருக்கும் நண்பர்களே. தலைச்சமயம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து வெட்டும்போது நம்ம அங்கே தேவையான அளவுக்கு பார்த்து தேவையில்லாத குச்சிகளை வெட்டி கீழே போட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வந்து பெட்டில் வந்து வெயிட் சேர்க்காத மாதிரி நம்ம வளர்த்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு டிசீஸுமே வந்து வராது. அதாவது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபங்கஸ் மாதிரி வரும். இந்த இலைகள் போட்டு வச்சுருக்கிறதுனால ஈரப்பதம் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் தவிர்க்க முடியும் நண்பர்களே. இந்த தடவை நம்ம 150 முட்டை தொகுதி வச்சுருக்கோம். நம்மளுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இந்த தடவை பார்த்திங்கன்னா எந்த ஒரு இறப்பு விகிதமே இல்லை. நல்லபடியாக ஜாக்கி சென்டர்லேருந்து வந்திருக்கு. நம்மளும் நல்லபடியாக வளர்த்து கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ அந்த 6 நாள் வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு நோயும் தாக்காமல் ரொம்ப கவனமாக வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வழக்கம் போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுண்ணாம்பு அடிச்சு விட்ருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறை வைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் விஜிதா கிரீன் போட்டுட்டு நம்ம இலைகளை வெட்டி வைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ சுண்ணாம்பு போட்டிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எல்லா புழுக்களுமே நல்லா தோல் உரிக்கிறதுக்காகவும் பெட்டில் வந்து ஹீட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே. முக்கியமாக வந்து செட்டோட அமைப்பு ரொம்ப முக்கியம். செட்டோட அமைப்பை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு அந்த கரெக்டான நாட்கள் வந்து கரெக்டான தேதியில் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் நண்பர்களே. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாவே புழு எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க செட்டில் வேறு மாதிரி அமைப்பு இருக்கும், நம்ம செட்டோட அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில நாட்கள் முன்ன பின்ன வரும். சில புழுக்கள் தோல் உரிப்பு பண்ணியிருக்கும், சில புழுக்கள் தோல் உரிப்பு பண்ணுறதுக்கு லேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நண்பர்களே. பட்டு விவசாயிகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் புது தகவல்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.